சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்குமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ரசிகர் மத்தியில ஏற்பட்டிருக்குது. அப்படி ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா, இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்குது. ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டு அவங்கள்ல இருந்து ஒரு ஆள் எலிமினேட் ஆகிறது தான் வழக்கம். ஆனா ஒரு சில வாரங்கள், அதுலயும் குறிப்பா கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கௌஷிக் அப்புறம் சுலோச்சனா இவங்க 2 பேருமே எதிர்பாராத வகையில டபுள் எலிமினேஷன் மூலியமா வெளில போயிருக்காங்க. போன வாரம் நடந்த டிவோஷனல் ரவுண்டுல விக்னேஷ் வெளியில போனாரு. இப்படி எதிர்பாராத பல ட்விஸ்ட் வந்து எலிமினேஷன்ல ஒரு வாரம் நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான நாள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதாவும், போட்டியாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தால ஒரு சில வாரங்கள் டபுள் எலிமினேஷன் வச்சா மட்டும்தான் போட்டியாளர்களை குறைச்சி ஃபினாலேவுக்கு ஒரு 5 நபர்ல கொண்டு போக முடியுங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இப்ப அப்டேட்டா வெளியே வந்திருக்கு. அதன் காரணமா இந்த வாரம் நடக்கக்கூடிய டவுன் பஸ் சுற்று, சொல்லப்போனா திண்டுக்கல் லியோனி உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் இதுல வந்து சிறப்பு விருந்தினரா கலந்திருக்காங்க. அவங்க முன்னிலை நடக்கக்கூடிய இந்த டவுன் பஸ் சுற்றுல கண்டிப்பா இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரியும், கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத போட்டியாளர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 நபர்கள் இருந்து 5 நபர்கள் டேஞ்சர் ஜோன் வருவாங்க. அதுல 2 நபர்களை கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம எலிமினேட் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாவும், இது மூலயமா ஆட்களை சீக்கிரம் குறைக்கிறது மூலயமா கிராண்ட் ஃபினாலேக்கான ஆட்களை சரியா ரெடி பண்ண முடியுங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு பிளானாகவும் இருக்குதான். ஒருவேளை இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா வெளியேற போகக்கூடிய அந்த 2 போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸாவே இருக்கு. பவித்ரா, செந்தமிழன், சபேசன், சுஷாந்திகா இவங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை டாப் நாச்சா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்கள எல்லாருமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காம டேஞ்சர் ஜோன் போயிட்டு ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா எந்த 2 போட்டியாளர் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கேபிஐ பாலா ஹீரோவா நடிக்கக்கூடிய காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்ப அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. சின்ன திரையில கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலமா மக்கள் கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் கேபிஐ பாலா. அந்த நிகழ்ச்சியில இருந்து குக்கு வித் கோமாளி பக்கம் வந்தாரு. அவரோட ரைமிங் காமெடி அவருக்கு ஒரு பெரிய புகழை தேடி கொடுத்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா பல தனியார் நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கிட்டு இருக்காரு. இவரு இப்ப ஹீரோவா நடிச்சு வந்துட்டு இருக்காராம். அதுவும் குறிப்பா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இயக்குனர் ஷெரீப் இயக்கக்கூடிய இந்த படத்தை ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தயாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாலாஜி சக்திவேல் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் சில முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இப்ப இந்த திரைப்படத்துக்கான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்குது. இந்த திரைப்படத்துக்கான போஸ்டரையும் ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப காந்தி கண்ணாடி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக போகுதாம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய மதராசி திரைப்படமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலயமா காந்தி கண்ணாடி திரைப்படமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.